அதாவது நம்ம தமிழ் சினிமாக்கு போன மாசம் டூரிஸ்ட் ஃபேமிலினா, இந்த மாசம் மெட்ராஸ் மேட்னி. இந்த மாரி படங்கள் எப்பயாவது தான் வரும். ஸோ தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க. குடும்பமா போய் பாருங்க. இந்த மாரி படம்லாம் மலையாளத்தில வருது, ஏன் இங்க வரலன்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு இல்லாம, இந்த படத்த போய் தியேட்டர்ல பாருங்க. அப்படி பார்க்காம விட்டீங்கன்னா, நீங்க தான் முட்டாள். ஏன்னா, அவ்ளோ சோல்ஃபுல்லான ஒரு படம். நேரா உங்க மனசுல போய் அப்படியே சேர் போட்டு உட்கார்ந்துரும். நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வளர்ந்த பையனா இருந்தீங்கன்னா, இந்த படம் நெறைய இடங்கள்ல உங்களோட குடும்பத்தில நடந்த சில விஷயங்கள வந்து ஸ்கிரீன்ல பார்க்குற மாரி இருக்கும். இல்ல உங்களுக்கு அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வாழ்க்கைனா என்ன? அவங்களோட வாழ்வாதாரம் என்ன? அந்த பசங்களுக்காக அப்பா, அம்மா பண்ற சாக்ரிஃபைஸ் என்ன? அவங்க எப்படி வந்து வழி நடத்துறாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை நீங்க பார்க்கறது மூலியமா உங்களுக்கு இன்னும் நெறைய ஐடியா கிடைக்கும். இன்னும் நெறைய பசங்க அப்பா, அம்மாவோட சாக்ரிஃபைஸ பூமரு, கிரிஞ்சு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் வேற ஒரு ஐடியாவ யோசிக்கிற அளவுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். முதல் படத்த எடுத்த டைரக்டர் மாரியே தெரியல. கொண்டு போன விதம், சொன்ன விதம், கதையும் அவ்ளோ அழகா இருந்தது. மியூசிக்கும் சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. அவ்ளோ பெர்ஃபெக்ட்டான ஒரு சோல்ஃபுல்லான மூவி. கண்டிப்பா போய் பாருங்க. மெட்ராஸ் மேட்னின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளிய வரும்போது அவ்ளோ திருப்தியா இருந்தது. இந்த மாரி படத்த மாசத்துக்கு ஒரு 10 குடுங்களேன் அப்படின்ற மாரி போய் பாருங்க. பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க.